கல்லூரி மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சீரங்குப்பத்தை சேர்ந்த விஜயரங்கன் என்ற கல்லூரி மாணவர் தனது வீட்டில் மர்மமான முறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்து கிடந்தார். இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உறவினர்களின் தொடர் வாக்குவாதத்தால் மாணவனின் உடல் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் வடலிவிளை பகுதியில் எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 15 லட்சம் செலவில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மையத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். குமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட 40வது வார்டு வடலிவிளை பகுதியில் ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கீடு செய்து புதிய அங்கன்வாடி மையத்தை கட்டி முடித்துள்ளார். இதன் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் எம்பி விஜய் வசந்த் தலைமை தாங்கி மையத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர் ஐஸ்வர்யா, மேயர் மேரி பிரின்சி லதா, நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சிவபிரபு என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி பகுதியில் 2 பேரை கொன்ற ஆட்கொல்லி புலியை பிடிக்க வலியுறுத்தி கூடலூர் முழுவதும் 48 மணி நேர கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஓவேலி பகுதியில் புலி தாக்குதலில் பாலசுப்ரமணி மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோர் உயிரிழந்ததை அடுத்து பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புலியை விரைந்து பிடிக்கக் கோரி அனைத்து வியாபாரிகள் மற்றும் ஓட்டுநர் சங்கங்கள் சார்பில் 48 மணி நேர வேலைநிறுத்தம் மற்றும் கடையடைப்பு போராட்டம் நடந்து வருவதால் அப்பகுதியில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையினர் பல்வேறு இடங்களில் கேமராக்கள் பொருத்தி புலியை தேடும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். நெல்லை பாளையங்கோட்டையில் காவல் வாகன சோதனையின் போது கஞ்சா மற்றும் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியுடன் வாலிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாளையங்கோட்டை ரக்மத் நகர் பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இசக்கிமுத்து என்பவரிடமிருந்து கஞ்சா மற்றும் ராஜஸ்தானில் வாங்கிய ஆவணமற்ற கைத்துப்பாக்கி 3 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவரது சகோதரர் சிவாவும் கைது செய்யப்பட்டுள்ளார். கஞ்சா விற்பனையில் பணம் தராதவர்களை மிரட்டுவதற்காக இந்த துப்பாக்கி வாங்கப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் கைதானவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவான்மியூரில் மதுபோதையில் ராட்சத விளம்பர பலகை மீது ஏறிக்கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ராயபுரத்தை சேர்ந்த 50 வயதான தனசேகர் என்பவர் திருவான்மியூர் பறக்கும் ரயில் பாலம் அருகில் உள்ள 25 அடி உயர விளம்பர பலகை மீது ஏறி குதிப்பதாக மிரட்டல் விடுத்தார். பொதுமக்களின் தகவலின் பேரில் அங்கு விரைந்த தரவணி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஸ்கைலிப்ட் வாகனம் மூலம் அவரை பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் உண்டானது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வீடு புகுந்து தந்தை மகன் வெட்டப்பட்ட சம்பவத்தால் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டு வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதால் பதற்றம் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கான்சாபுரம் கிராமம் மங்கம்மாள் கோயில் தெருவை சேர்ந்தவர் கணேச பாண்டி, இவரது மகன் கௌதம். நள்ளிரவில் வீடு புகுந்த மற்றொரு பிரிவை சேர்ந்த கும்பல் இவர்களை வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. இதில் படுகாயமடைந்த தந்தை மகன் ஆகிய இருவரும் மதுரை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் எதிர் தரப்பினர் வசிக்கும் பகுதிக்கு சென்று 20 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 3 ஆட்டோக்களை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த மாதம் திருமண ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட தகராறு காரணமாகவே இந்த முன்விரோதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இப்பகுதியில் மோதலை தவிர்க்க மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இவ்வழக்கில் இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய திருச்சியை சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 20 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் டிராவல்ஸ் மூலம் ஆன்மீக சுற்றுலா சென்ற 57 பேரில்
ஒரு பேருந்தில் பயணம் செய்த 20 பேர் நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கினர். இதில் திருச்சியை சேர்ந்த வள்ளி நாயகி, கற்பகம் மற்றும் சிவரஞ்சனி ஆகிய மூவரும் துரிதமாக செயல்பட்டு உயிர் தப்பியுள்ளனர். அவர்கள் தங்களது உறவினர்களை தொடர்பு கொண்டு தாங்கள் உட்பட 20 பேர் பத்திரமாக இருப்பதாகவும் தற்போது ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவித்தனர். மீதமுள்ளவர்களின் நிலை குறித்து தகவல் அறியப்படாத நிலையில் அரசு அவர்களை உடனடியாக இந்தியா அழைத்து வர வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காத்மண்டு போயிட்டு நேற்றுக்கு அங்கே இருந்துட்டு இன்றைக்கி டிபேட் பார்டருக்கு போயிட்டு இருக்கும்போது தான் 26 இன்னைக்கு போகும்போது தான் இந்த லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்லிட்டு காத்தால எனக்கு ஒரு 11:30க்கு ஒரு வீடியோ கால் பேசினாங்க. நாங்கள் சேஃப்னு. அப்போ இந்த கிராவிட்டி ஆஃப் தி இது தெரியல, அப்போ இவ்வளோ வீரியமாக இருக்கும்னு தெரியல. சரி, ஏதோ லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரி ஜாக்கிரதையாக இருக்கேன் அப்படின்னா வீடியோ காலில் பேசினாங்க. எங்கள் டீம் எல்லாருமே பேசினாங்க, நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நாங்களும் அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே தான் பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளாஷ் ஃப்ளட் மாதிரி இருந்ததுன்னு. பட் இவங்க சேஃபாக இருக்காங்க, மற்றவங்களை பற்றி எங்களுக்கு தெரியல. இவங்க சேஃபாக இருக்காங்க. ஒரு மிலிட்ரி கேம்பில் இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே மேலே போகிறதுக்கும் கீழே வரதுக்கும் தெர் இஸ் நோ ரூட்டு, தே ஹாவ் டு பி ஏர்லிஃப்டட். அவங்க வந்து ஒரு செக்ரட்டரியேட்டில் ஒருத்தவங்க ஃப்ரெண்டு மூலமாக சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டோட ஹெல்ப்புக்கு. ஸோ தே நீட் டு பி ஹெல்ப்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா as well as தமிழ்நாடு கவர்மெண்ட் in order to airlift them from that place to come here சேஃபாக வரதுக்கு. நேபாளத்தில் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய தருமபுரியை சேர்ந்த 2 பெண்களை மீட்க அவர்களது குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் மணியம்பாடியை சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் இளையராஜாவின் மனைவி பிரேமவாணி மற்றும் தருமபுரி காந்தி நகரை சேர்ந்த ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமாரின் மனைவி புஷ்பா ஆகியோர் உறவினர்கள் ஆவர். இவர்கள் கடந்த 23ஆம் தேதி கும்பகோணம் தனியார் சுற்றுலா ஏஜென்சி மூலம் நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்றுள்ளனர். சுற்றுலா சென்றவர்கள் நேற்று முன்தினம் இரவு தங்கள் குடும்பத்தினரிடம் வீடியோ காலில் பேசியதாக தெரிகிறது. இந்நிலையில் நேபாளம் வடக்கு ராசுவா பகுதியில் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் இவர்கள் இருவரும் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாததால் குடும்பத்தினர் பெரும் கவலையடைந்துள்ளனர். எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு அவர்களை பத்திரமாக மீட்டு தர வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கவுள்ள நிலையில் பக்தர்கள் திரளானோர் அங்கு குவிந்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 8 வரை நடைபெறுகிறது. இதையொட்டி பேராலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கண்கவர் காட்சியாக ஜொலிக்கிறது. விழாவில் பங்கேற்க தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். மேலும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் மாதா சப்பரங்கள் மற்றும் கொடிகளை ஏந்தி பாத யாத்திரையாக வந்து பேராலயத்தை அடைந்து வருகின்றனர். நெல்லை சர்க்கரையின் விலை கடுமையாக உயர்ந்ததை அடுத்து நெல்லையின் புகழ்பெற்ற அல்வாவின் விலை கிலோவிற்கு ரூபாய் 20 முதல் 40 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. நெல்லை அல்வாவிற்கு முக்கிய மூலப்பொருளாக விளங்கும் சீனியின் விலை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ரூபாய் 20 முதல் 25 வரை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக நெல்லையில் உள்ள பிரபல இனிப்பகங்களில் அல்வா விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நெல்லையின் புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா விலை முன்பு 1 கிலோ ரூபாய் 440க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது ரூபாய் 40 உயர்த்தப்பட்டு ரூபாய் 480க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று நெல்லை சந்திப்பு மற்றும் இதர பகுதிகளிலும் உள்ள பிரபல கடைகளில் அல்வா விலை ரூபாய் 20 முதல் 40 வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.